السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. உர்வா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. உர்வா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிரபலமான சஹாபி ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்களின் மகனும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களின் மகள் வழி பேரனும் ஆவார்கள். மதீனாவின் சட்ட வல்லுநர்கள் 7 பேரில் இருவரும் ஒருவர். பெரும்பெரும் சஹாபாக்களும் இவரிடம் மசாயில்கள் கேட்கும் அளவுக்கு கல்வியில் சிறந்து விளங்கினார்கள். இவர் இளைஞர்களை கல்வி கற்கும்படி தூண்டிக்கொண்டே இருப்பார். நானும் ஒரு காலத்தில் சிறுவனாக இருந்தேன். இன்று நான் பெரிய ஆளாக மதிக்கப்படுகின்றேன். நீங்கள் இன்று சிறியவர்களாக உள்ளீர்கள். கல்வியின் மூலம் பெரியவர்களாக ஆவீர்களானால் எதிர்கால சமுதாயத்திற்கு பெரிதும் பயன்படுவீர்கள் என இளைஞர்களை ஆர்வப்படுத்தினார்கள். இவர் வணக்கத்தில் அதிகமாக ஈடுபடுபவர், இரையச்சம் அதிகமுள்ளவர்கள். ஒரே ஒரு இரவை தவிர தஹஜ்ஜுத் தொழுகையை எப்போதும் விட்டதில்லை. மிகுதமாக நோன்பு நோற்பார்கள். பயணத்திலும் நோன்பு விட்டதில்லை. மரணப்படுக்கையில் கடந்த போதும் அந்த பழக்கங்களை விடவில்லை. மரணம் அடைந்த நாளில் கூட அவர்கள் நோன்பு வைத்தே இருந்தார்கள். 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். மேனியில் நறுமணம். உத்பா இப்னு ஃபர்கா என்பவரின் மனைவி தெரிவித்ததாவது, எனது கணவருக்கு நறுமணம் பூசும் பழக்கம் இல்லை. தாடிக்கு மட்டும் எண்ணெய் தடவுவார். ஆனாலும் அவர் மேனியிலிருந்து எப்பொழுதும் நறுமணம் கமழ்ந்து கொண்டே இருக்கும். இவரை சந்திக்கும் நண்பர்கள் இதுபோன்ற ஒரு நறுமணத்தை இதுவரை நாங்கள் நுகர்ந்ததே இல்லையே என வியந்து கூறுவார்கள். ஒரு நாள் என் கணவனிடம் இது பற்றி வினவினேன். அன்னலாரின் காலத்தில் என் உடலெங்கும் கட்டிகள் இருந்தன. அன்னலாரிடம் சென்று முறையிட்டேன். என்னை தம் அருகில் உட்கார வைத்து சட்டையை கலற்றச் செய்து தமது புனித உமிழ்நீரை கொண்டு என் உடல் முழுவதும் தேய்த்து விட்டார்கள். கட்டிகளும் கரைந்தன. என் மேனியிலிருந்து அன்று முதல் நறுமணமும் கமல ஆரம்பித்து விட்டது என கூறினார்கள். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. ருக்கு சஜ்தாவை நன்கு செய்ய வேண்டும். தொழுகையில் திருடுபவனை மிக மோசமான திருடனாவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகையில் எவ்வாறு திருட முடியும் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அதற்கு ருக்கு சுஜூத் ஆகியவற்றை நல்ல முறையில் செய்யாமல் இருப்பதே திருட்டுத்தனமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. பிறரை வழி அனுப்பும் போது ஓதும் துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை வழி அனுப்பும் போது துஆவை ஓதினார்கள். அஸ்தௌதிஉல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாத்திம. நான் உமது தீன், உமது அமானிதம் மற்றும் உமது அமல்களின் முடிவை இறைவனிடம் ஒப்படைக்கின்றேன் என்ற பயணம் செய்யக்கூடியவர்களுக்காக துஆ செய்து வழி அனுப்பி வைப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 6வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. சூரத்துல் முல்க் ஓதுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 30 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூரா குர்ஆனில் உள்ளது. அது தம்மை ஓதுபவருக்காக மன்னிப்பளிக்கும் வரை அல்லாஹ்விடம் மன்றாடி கொண்டே இருக்கும். அதுதான் தபாரக்கல்லதி பியதில் முல்க் என்ற சூறாவாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. அல்லாஹ்வின் வசனங்களை மறுப்பது. அல்லாஹ் கூறுகிறார், எவர்கள் எவ்வித காரணமுமின்றி அல்லாஹ்வுடைய வசனங்களில் தர்க்கம் செய்கின்றார்களோ அத்தகையோர் உள்ளங்களில் பெருமை கொண்டு பெரியவர்களாகும் ஆசை உண்டு. அதை ஒருபோதும் அவர் அடையவும் முடியாது. 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகில் உண்பதும் பருவதும் சில நாட்களே. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், உலகில் இன்னும் கொஞ்ச காலம் நீங்கள் புசித்து கொண்டும் சுகித்து கொண்டும் இருங்கள். நிச்சயமாக நீங்கள் குற்றவாளிகளே. அதாவது இவ்வுலக வாழ்க்கை சில காலமே. அதில் மூழ்கி தனது மறுமை வாழ்க்கையை மறந்துவிட்டால் மறுமை நாளன்று நீங்கள் குற்றவாளிகளாக எழுவீர்கள் என சூரா முர்சலாத்திலே அல்லாஹ் கூறுகிறான். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. நரக நெருப்பின் கடுமை. நரக நெருப்பு 1000 ஆண்டு எரிக்கப்பட்டது. அது சிவப்பாக ஆனதும் மீண்டும் 1000 ஆண்டு எரிக்கப்பட்டது. அது வெண்மையாக ஆனதும் பிறகு மீண்டும் 1000 ஆண்டு எரிக்கப்பட்டது. அது கருமையானது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரக நெருப்பின் தன்மையை விளக்கினார்கள். அப்போ நரக நெருப்பு கருப்பு கலரில் எரி. கருப்பு கலர் நம்ம நெருப்பு பார்த்துருப்போமா? ஆனால் சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாரு, அது சிறப்பாக தான் இருந்துச்சு. அதை ஒரு 1000 வருடத்தை எல்லாம் எரிக்க விட்டான். அது வெண்மையாக மாறிடுச்சு. அந்த வெண்மையிலிருந்து 1000 ஆண்டு எல்லாம் எரிக்க விட்டான். இறுதியாக அது கருப்பு நிறத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறாங்க. அப்போ என்ன கடுமை? அப்போ
பன்மடங்கு ஆக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறது அர்த்தம், வேற ஒன்று. 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். உடம்புக்கேற்ற உணவு. நோயாளி சாப்பிட விரும்பினால் அவருக்கு உணவு தாருங்கள் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். விளக்கம்: உடம்புக்கேற்ற உணவாக இருந்து அது ஜீரணிப்பதில் சிரமம் ஏதும் இல்லை என்றால் நோயாளிக்கு தரலாம், இல்லை என்றால் அந்த உணவை தரலாகாது. 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா தும்மலை விரும்புகின்றான், கொட்டாவியை வெறுக்கின்றான். எனவே கொட்டாவி வந்தால் இயன்றவரை அடக்கிவிட முயலுங்கள். என வாயை பிளந்து கொட்டாய் விட வேண்டாம், இது ஷைத்தானின் புறத்திலிருந்து ஏற்படுகிறது, இதனால் அவன் சிரித்து கும்மாளம் இடுகின்றான் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்ததாக அபுதாவுத் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் விளக்கியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க, இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும், ஷைத்தான் எதை விரும்பி தூங்குறான். சுப்ஹானல்லாஹ். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்கள் ஆட்சி செய்ய விரும்புகிறீங்களா, ஒரு ஆட்சியாளராக நீங்கள் எப்படி மாறணும், அல்லாஹ்வுடைய உதவி பெறக்கூடிய, வானவருடைய உதவி பெறக்கூடிய ஆட்சியாளர் நீங்கள் எப்படி மாறணும், அப்படியே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துட்டாங்க. உலக பற்றற்ற தன்மையாக வாழணுமா, நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியாக நம்ம மாறணுமா, அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்கல, எழுதி கொடுக்கல, மாறாக வாழ்ந்தே காமிச்சிட்டாங்க. எப்படி பற்றற்ற தன்மையாக இருக்கணும். இல்லை ஒரு போருக்கு போகிறோம், படை தளபதி ஆகுறீங்களா, அப்போ போரில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், உங்களோட வீரம் எப்படி வெளிப்படணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல போர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தளபதி, படை தளபதி. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இல்லாத எந்த விஷயமே இல்லை. சரிங்களா? எதையெல்லாம் நாம் நலவாக கேட்கிறோமோ அத்தனையும் நபியை பின்பற்றக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அந்த ரபியுல் அவ்வல்ல இருந்தால் நம்மளுடைய அனைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் மன்னருக்கு அல்லாஹ் தரணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹ் எதை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி ஏவினானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், அங்கிருந்து அல்லாஹ்வை காணக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். خير سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.